எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ 2 தான் ரிவ்யூடுக்கு போகிறோம். கதிர் வந்து கேட்குறாரு, எப்படியா நீ சாப்பிட்ற நேரத்தில் வந்துடுறீங்க அப்படின்னு. மீனா சொல்கிறாங்க, இந்த இட்லி வாசனை தான் எனக்கு குவார்டர் வச்சு இழுத்துருச்சு அப்படின்றாங்க. இது வந்து கேட்குறாங்க, எப்படி காய்க்குங்க. மீனா சொல்கிறாங்க, 2 வயசு சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன். மீனா சொல்கிறாங்க, சூப்பராக கத்த அருமை அத்தை அப்படின்றாங்க. மீனா வந்து கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க. ஆனால் நல்லா இருக்கு, நீங்களாம் அப்படி இருக்கீங்கன்றாங்க. ராஜி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியும் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பேச முடியாமல் பார்க்க முடியாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்றாங்க. சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு வராமலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. முத்து சொல்கிறாரு, எப்படியாச்சும் காலையில் வந்து மீனா வந்துடுவா அப்படின்றாங்க. வந்து கேட்குறாங்க, காஃபி போட்டு தருவான்னு. நான் மீனா சொல்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சு வாங்கிக்கிறேன் அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேற்றுலேருந்து இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக எம்பிட்டு விஷயம் நடந்துருக்கு தெரியுமா, அது சொல்லாமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்றாங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, அந்த விஷயம் சொல்லாமல் நான் எப்படி போடுவேன், அதுக்காக நான் 1 மணி நேரம் வந்து பர்மிஷன் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, கதையெல்லாம் பேசிட்டு பொறுமையாகவே போகலாம் அப்படின்றாங்க. முத்து வந்து கேட்குறாரு, வீடெல்லாம் வசதியெல்லாம் நல்லா இருக்காருன்னு. மீனா சொல்கிறாங்க, வீடு வசதியெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. மீனா சொல்கிறாங்க, ஆட்கள் தான் இல்லைன்னா 1 மாதம் கழிச்சு நீங்கள் பேசின மாதிரி நாங்கள் திரும்பி பொட்டியோட இங்கே வந்துடுவோம் அப்படின்றாங்க. மீனா சொல்கிறாங்க, போன முதல் நாளே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்றாங்க. மூர்த்தி சொல்கிறாரு, அது சரி அப்படின்னு. மயில் சொல்கிறாங்க, அதான் உங்கள் அக்கா வந்துட்டாங்க, சந்தோஷமாக நல்லா சாப்பிடு அப்படின்றாங்க. அஜி வந்து சொல்கிறாங்க, தனியாகி 1 நாள் கூட அவ்வளோ பார்க்காத மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் ஓடி ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்லி பழகிட்டாங்களே, இன்றைக்கி அது 3 வாட்டி நீங்கள் நினச்சிட்டு ரூமுக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. சொல்கிறாங்க, அப்போ தான் நீங்கள் வீட்டிலே இல்லை, நானாச்சும் பரவாயில்ல, அத்தை தான் உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்படின்றாங்க. சொல்கிறாங்க, காலையில் உங்கள் முகத்தை பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது, தினமும் வந்துடுங்க வந்து கேட்குறாங்க. முடிச்சா வாங்க, இல்லைன்னா நான் வந்துடுறேன், சேர்ந்து அப்படியே நடந்து போவோம் அப்படின்றாங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, சரின்றாங்க. அப்போ ராஜி வந்து கேட்குறாங்க, என்னக்கா பேசாமலே வரீங்க, சைலண்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி அப்படின்றாங்க. ராஜி வந்து கேட்குறாங்க, வீடெல்லாம் செட் ஆகிடுச்சாக்கான்னு. மீனா சொல்கிறாங்க, ஒன்றும் செட் ஆகலை, நான் ஒரு லூஸுன்றாங்க, எப்படி போய் 1 நாள்லேயே செட் ஆகும் அப்படின்றாங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ நாளாக இருந்தாலும் அந்த வீடு வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து ஃபோன் அடிக்கிறாரு. செந்தில் வந்து சொல்கிறாரு, நான் வந்து காய்கறி ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன், வழியில் வந்து மணியை நம்ம பார்த்ததுனால பேசிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னேன். செந்தில் வந்து கேட்குறாரு, மீனா நீ எங்கே போனான்னு. மீனா சொல்கிறாங்க, சாவி வந்து டோர் மேட்டு கீழே இருக்குது அப்படின்றாங்க. செந்தில் வந்து கேட்குறாரு, மீனா சொல்கிறாங்க, நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. செந்தில் வந்து கேட்குறாரு, நீ போய் என்ன கேன்டீனில் சாப்பிட்டியான்னு. மீனா சொல்கிறாங்க, நான் வந்து வீட்டில் சாப்பிட்டேன். செந்தில் சொல்கிற அந்த வீட்டு. மீனா வந்து சொல்கிறாங்க, அத்தை வந்து லஞ்சு கட்டி விட்டாங்க, ஏன் அப்படி போனேன்னு கேட்குறாரு. செந்தில் வந்து, நேற்று தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. செந்தில் வந்து சொல்கிறாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அங்கே போகிறேன்னு. மீனா சொல்கிறாங்க, அப்புறம் பேசுகிறேன் வை ஃபோன் அப்படின்றாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களை வந்து கால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. வந்து சொல்கிறாரு, கட் பண்ணாத மீனா அப்படின்றது. வந்து சொல்கிறாங்க, தனியாக போகலான்னா காஃபி டீ இல்லாமல் கிடைக்கும், நம்ம செய்கிற வேலையெல்லாம் சரியாக செய்ய முடியாது, தனியாக போகலாம். மீனா சொல்கிறாங்க, அது தெரியாமல் உங்கள் மாமா கிளம்பி வந்துட்டாரா அப்படின்றாரு. நான் வேற என் கதையை சோக கதையை வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. ராஜி வந்து சொல்கிறாங்க, மாத கணக்கை நான் போலம்னு நீங்கள் கேட்டீங்களே, இன்றைக்கி ஒரு நாள் நான் கேட்குறேன் நீங்கள் சொல்கிறது. மீனா சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்க நான் வந்து புலம்பிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. மீனா சொல்கிறாங்க, அன்றைக்கி ட்ராவல்ஸ் பண்ணிக்கல, கதிர் எதுவும் சொல்லலை. மீனா வந்து கேட்குறாங்க, நான் போகிறேன் பரவாயில்ல அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லலை. ராஜி வந்து சொல்கிறாங்க, ட்ராவல்ஸ் போகிறதே அவனுக்கு சந்தோஷம் தான், அத்தையால் ஒன்றும் சொல்லலை, ஆனால் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மீனா வந்து கேட்குறாங்க, ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் ஜாலியாக இருப்பீங்க. ராஜி சொல்கிறாங்க, நீங்களும் மாமாவும் ஜாலியாக இருப்பீங்கன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க.